இந்த புழுங்கரிசி மாவு வந்து கடையில் கிடைக்காது. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே இது சாப்பிட முடியும். ஓகே, இது வந்து வதக்குன இடியாப்பம்பா போட்டுட்டு நம்ம என்ன எடுக்கலாம். இதை எடுக்கும் போதே அது வந்துடும். இதுதான் இடியாப்பம் போட்டு எந்த அறிகுறியும் இல்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வடமதி சமையலில் என்ன பார்க்க போறோம்னா, புழுங்கரிசி வச்சு எல்லாரும் பச்சரிசி மாவு பொடிச்சு எடுத்தெல்லாம் வச்சு இல்லைன்னா கடையில் வாங்கி நம்ம ஒரு இடியாப்பம் பண்ணுவோம், அப்படிதானே? இது அப்படி இல்லை. இந்த புழுங்கரிசி மாவு வந்து கடையில் கிடைக்காது. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே இது சாப்பிட முடியும். ஓகே, இது வந்து வதக்குன இடியாப்பம்பா. இது வந்து எப்படின்னா, அந்த டைம்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இட்லி கொடுங்க இல்லை இடியாப்பம் கொடுங்கம்பாங்க. எதுக்கு சொன்னாங்க? ஏன்னா அப்போல்லாம் புழுங்கரிசியில வீட்டில் இதை தான் அரைச்சி எடுத்து ஒரு இடியாப்பம் பண்ணுவாங்க. அது வந்து வயிற்றுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் இப்போ உள்ள இடியாப்பெல்லாம் பச்சரிசியில் ரெடிமேடாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யும். ஆனால் இந்த இடியாப்பம் இன்னைக்கு செய்தாலும் நாளைக்கு ஆனாலும் அது ஒன்றும் செய்யாது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ரெண்டாவது ஹெல்த்தியும் கூட. புழுங்கரிசி வந்து வயிற்றுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம சோர்பக்கூடிய அரிசி, பொன்னி அரிசி இல்லை, டொப்பி அரிசி, வயல் அரிசி அதை வச்சு செய்யக்கூடியது. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து நான் அரிசிக்கு ஊற போட்டு ஒரு 2-3 நம்ம தோசைக்கு அரிசிக்கு ஊற போடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா கோந்துடணும். அதே மாதிரி இது நல்ல மைய அரைக்கணும். வெண்ணையை அரைச்சி பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து தான் நம்ம இதை செய்யணும். ஓகே, அது டேஸ்ட் அப்படி. இதுக்கு சைட் டிஷ்னா ஒன்றுமே வேண்டாம். தேங்காய் பாலும் சீனி போட்டே சாப்பிடலாம், இல்லைன்னா வெறும் இடியாப்பமே சாப்பிடலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து அரிசி கோர போட்டு வச்சுட்டேன். ஓகே, தோசைக்கு கோர போட்ட மாதிரி போட்டுறணும். போட்டீங்கன்னா அரிசி நல்லா கோந்துடும், நல்லா அரைஞ்சிரும். அப்போதான் வெண்ணெய் அரைக்க முடியும். 1 மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் போட்டு அரைச்சா வந்து அது திருதிருந்தா வரும். சரியா, நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம். அரைப்போமா? தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கணும்னா கேட்டால் அப்படி அரைக்காண்டாம், தேவையான அளவு ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம வதக்க தான் போகும். நான் 2 தடவை அரைக்கேன். முதல்ல பொடிச்சிட்டு அடுத்தல தண்ணி ஊற்றி அரைப்போம். அரைச்சிட்டு பார்ப்போம்னா ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க கூடாது. தேவைக்கு தகுந்து ஊற்றி அரைச்சிடலாம். அதுதான் அரிசியை வந்து ரொம்ப நேரம் கோர போடணுங்க. சரியா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே பாத்திரமா இருந்தா இது கொஞ்சம் வேலை கூடதான். ஆனா ஆரோக்கியம் இருக்குல்ல, ஆரோக்கியமும் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். ஏனோ தானெல்லாம் சாப்பிடக்கூடாது, சுவைக்காக மட்டுமே சாப்பிடாது. பசிக்காகவும் இருக்குல்ல, பசிக்காக சாப்பிடும். அது வந்து எப்படின்னா, ரொம்ப ஹெவியா வேலை பார்க்கக்கூடியவங்க, சாப்பிட டைம் இல்லை அப்படி இருக்கக்கூடியவங்க, ஐயோ சாப்பிடாம நோய் வந்துடும் அப்படி பயப்படக்கூடியவங்க பசிக்காக சாப்பிடலாம். சுவைக்காகவும் அந்த பசியை கரெக்ட் பண்ணோம்னா நம்ம என்னன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் முடியும். இந்த இடியாப்பம் தின்னா சில ஆளு நெஞ்ச கறிக்கும்பா. ஏன்னா வயிறு கம்முன்னு பச்சரிசி. அதே இது இந்த இடியாப்பத்தை தின்னும்போது அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. அரைச்சாச்சு. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. என்ன செய்யணும்னா, 1/2 கப் அளவு நிறைய தண்ணி ஊத்தாண்டா. இதுக்கு தேவையான உப்பு மிக்சியிலே போட்டு அடிச்சு அது கூட மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமா போட்டாங்க. ஏன்னா இந்த புழுங்கரிசில ஒரு பச்சரிசிக்கெல்லாம் 3/4 பங்கு போட்டேன். நம்ம கரெக்டா போட்டோன்னா இது ஒரு 3/4 பங்கு போட்டா போதும். மாவும் கழுவி ஊத்துன மாதிரி இருக்கும், உப்பும் அது கூட மிக்ஸ் ஆயிரும். இனி என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
ஒரு கட்டி ஒண்ணு வராத அளவுக்கு என்ன செய்யணும், முதல்ல தண்ணியை மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைக்கவும் கூடாது, ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணி வேக வைக்கவும் கூடாது. ஏன்னா அடுத்தாலே நம்ம இடியாப்பம் புழிஞ்சு வேக வைக்க வேண்டியது இருக்கு. சரி, அதனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இந்த இட்லி மாவு பேட்டர்ன் தான் இது வரும். நீட்டாக மிக்ஸ் பண்ணிச்சா, இதுக்கு அடுத்தால ஒரு வேலைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிடணும். கேஸ் ஆன் பண்ணிடுவோமா? கொஞ்சம் ஹீட்டு ஏறி சொறு சவுண்டு கேட்கும்போது என்ன செய்யணும், நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அப்படி இல்லை, இது வந்து நான்ஸ்டிக் பேன் நமக்கு ரொம்ப பிடிக்காது, அடி பிடிக்காது. அதனால நமக்கு வந்து நான் லாஸ்ட் தேங்காய் எண்ணெய் சேர்க்கேன். இதே நம்ம மற்ற சீஞ்சட்டிலாம் இருக்கணும், இந்தாலிய சீஞ்சட்டி, அலுமினிய பாத்திரம் அப்படியெல்லாம் இருந்தால் ஃபர்ஸ்டே கொஞ்சம் நிறைய ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றோட தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணலாம். இப்படி இது வந்து சைட்ல எல்லாம் லைட்டா ஒட்டும், அந்த இதை தின்னு பார்த்தா அது ஒரு டேஸ்ட். கட்டி ஆயிட்டா நான் வருதா, அந்த சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். நான் வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன். இப்ப கொஞ்சம் கூட்டி லோக்கும் ஹைக்கும் இடையில வச்சிருக்கேன். இன்னும் கட்டியாகும். இதெல்லாம் கைக்கு ஒரு எக்ஸசைஸ். கண்டிப்பா. நீட்டா வந்துட்டு செய்யணும். இருக்கா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி, ஏன்னா மாவு ஒண்ணு போல வேகணும். அதுக்காக நான் அந்த இதை மாத்திட்டு இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக்கோ இல்ல அந்த ஸ்பூனுக்கு பின்னாடி இருக்குல்ல, இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டா வேண்டாம், கொஞ்சம் லூஸா இருந்தா போதும். இது வந்து கரெக்டா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சூடு ஆறுன பிறகு விரவிட்டு பார்ப்போம்னா. இது வந்து எதுக்கு நான் இதுல மாத்திரம் ஒரு பிடி பிடிக்கல, நான்ஸ்டிக் பேனால பிடிக்கல. அலுமினிய பாத்திரம் தீஞ்சட்டியாக இருந்தா கண்டிப்பா அது பிடிச்சுதான் தீரும். பிடிக்கும் போது என்ன இருக்கலாம், இந்த கலர்ல இருக்கும், இந்த ப்ரௌன் கலர்ல தெரியும் லைட்டா. இது வந்து நம்ம ஒண்ணு இல்லாமலே சும்மா எடுத்து சாப்பிடலாம். நம்ம இதை வந்து சூடு ஆறதுக்காக வேண்டி நான் என்ன செய்யணும்னா ஒரு பெரிய பாத்திரத்துல, ஒரு தட்டமோ பெரிய பாத்திரத்துல, இது வந்து கரெக்டா தெரியும். இதுல ஒட்டினால ரொம்ப ஒட்டல இல்லப்பா. இதுதான் பேட்டர்ன். நம்ம பச்சரிசி மாவு வரும்போதும் பார்த்தா தெரியும், லைட்டா தான் ஒட்டும். ஒரு உருண்டையை நம்ம ரெடி பண்ணி எடுப்போம், அந்த மாதிரி இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறணும். இனி எண்ணெயெல்லாம் ஒண்ணுமே சேர்த்தாங்க, சூடு ஆறதுக்கு வச்சுட்டு அடுத்தால நம்ம ரெடி ஆனோட பார்ப்போம். மாவு கொஞ்சம் ஆறியாச்சா நம்ம மீதி விரவணும், நல்லா இருக்கட்டு. அந்த டைம்ல குதிக்கிறதுக்கு வெந்நி, என்னைக்குமே இட்லி இடியாப்பெல்லாம் தண்ணி கொதிச்ச பிறதான் வேக வைக்கணும். ஏன்னு கேட்டா சில பேர் சொல்லுவாங்க இட்லி கல்லு கணக்க வருதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்குமே இத்தனை நிமிஷம் தான் டைம், அதுக்கு மேல ஓவர் குக் ஆனாலே அது அப்படிதான் ஒரு என்ன சொல்லனா கல்லு கணக்காகும், டேஸ்ட் இல்லாம ஆகும். இட்லி எல்லாம் அதிகம்னா கரெக்டா ஒரு 5 நிமிஷம் போதும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு 5 to 7 நிமிஷத்துல வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம்லாம் இந்த இப்போ என்ன இருக்கலாம், தண்ணி ஊற்றணும்னா நம்ம வச்சோம் வைங்களாம், இது கொதிச்சு அதுக்கப்புறம் மாவு வேகும் போது இட்லி கல்லு கணக்காக தான் வரும். அதனால முதல்ல என்ன செய்யணும், எப்பவுமே தண்ணியை கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு சோறு பொங்கும் போது வெந்நி கொதிக்க அரிசியை போடுவோம். ஆனா சில தண்ணியும் அரிசியும் அது வந்து அரிசி கோர வைக்கணும்னு சொல்லுவாங்கல்லப்பா, அந்த பத்திரிகள் அப்படி செய்வாங்க. ஆனா அப்படி செய்யவே கூடாது. என்னையுமே அரிசியை நல்லா கழுவி நம்ம கோர வச்சுக்கிட்டு
பானையில தண்ணி போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம போட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்கும் அப்படி வேக வைக்க நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. சரியா? நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி துணி போட்டு தான் வேக வைக்க போறோம். இது வந்து காட்டன் வேட்டி எடுத்து தண்ணியில முக்கி எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன செய்யணும்னா கொஞ்சமா தண்ணியை கையில தொட்டுட்டு நல்ல தண்ணிய எதுக்குன்னா இந்த வறண்டு போய் பிடிச்சதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணது. ஒட்டவே இல்லைல்ல, தண்ணி எடுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் எடுக்கலாம். நம்ம நிறைய அவசியத்துக்கு நிறைய எண்ணெய் ஊற்றியாச்சுலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி சர்க்கரை சின்ன கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம். எதுக்கு நான் இதை காணிக்கேன்னா இதுதான் பேட்டர்ன். புழுங்கரிசி மாவுல நம்ம இப்படி ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாவு எந்த மெத்தட்ல ரெடி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக மட்டும்தான் காணிக்க. ஏன்னா நல்லா வதக்கணும், வதக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஆறணும்னா வரும்போது இப்படி வரணும். ஒரு பொடி கூட கீழே ஒட்டாம எடுக்காம இது 2 உலக்கு அரிசி தான் நம்ம போட்டிருக்கோம். ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு நம்ம ஆற வச்சுட்டோம். 10-1/4 மணிக்கூர் ஆகும். இனி வந்து தண்ணி கொதிக்கட்டு. இன்னைக்கு நம்ம எடுக்கிற இடியாப்பத்து வந்து இதுதான். நான் என்னைக்குமே பூச்சி பொட்டுகள் இருக்க கூடாதுல்ல. எனக்கு இடியாப்பச்சல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணது கிடையாதுல்ல. அதனால எல்லாத்தையுமே எந்த ஒரு சாதத்தையும் டக்கு நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ண நம்ம உடம்புக்கு நமக்கு நல்லது. இல்லை அவங்க வீடை கிளீனா வைக்காததுனாலதான் அப்படிலாம் இல்லை. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயுமே பூச்சி பொட்டுகள் நம்ம யூஸ் பண்ணலைன்னா வரதான் செய்யும். நான் கழுவுனால எண்ணெய் தடவலை. இந்த மரக்கட்டையில எல்லாம் இடியாப்பம் இப்பதான் நமக்கு அது புளியது கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த மாவு எல்லாமே கொஞ்சம் பித்தளையில வந்துச்சு. ஆமா, இது வந்து இல்ல, நான் என்ன சொல்லனா அரிசி மாவுல கொஞ்சம் சிக்கும். கண்டிப்பா. அப்போ அது வச்சு நம்ம ஒரு தம் கட்டி ஹார்டா இருக்கும். அது அப்படியெல்லாம் அவங்க பண்ணனால இன்னும் நல்லா இருக்காங்க. அதை நான் எடுக்கணும்னு நினைச்சேன். லூஸா இருந்துச்சா? இங்க தண்ணி நல்லா கொதிக்குது. வைப்போம். எப்படி அழகா வருது பாருங்க. ஏன்னா நைஸா அரைச்சா மட்டும்தான் இப்படி வரும். திரிதிரியா அரைச்சானா சிக்கவும் செய்யும், நமக்கு வந்து வரவும் செய்யாது. இத வேக வச்சு எடுக்கலாமா? வெந்ததுக்கு அப்புறம் கூடி போனா ஒரு 3 நிமிஷத்துல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளால இது ரெடி ஆயிடும். அதே மாதிரி இட்லி துணி லைட்டா ஈரமா தான் இருக்கணும், காஞ்ச துணியில வைக்க கூடாது. சரியா? நம்ம அடுத்த ஸ்டிக்கை வைப்போம். போட்டுட்டு செய்யலாம். இது எதுக்கு போடுவேன்னா டேஸ்ட் வந்து இனிவா இருக்கும். நான் சொன்னல வெறுமனை. ஆனா வந்து இந்த இதெல்லாம் வந்து உடனே அவிச்சு உடனே சாப்பிடலாம். சாயங்காலம் ஆகும் போது தேங்காய் உள்ள காம்பினட் ஸ்மெல் வந்துடும். இப்படி அவிச்சோம்னா அது காம்பினட் ஸ்மெல் வராது. இது எல்லாமே பச்சை தேங்காய்னா வெந்திருக்கும். பாப்போமா? இன்னொன்னு சொல்லிதாரே, அதே மாதிரி என்னைக்குமே வெந்துச்சுன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த புழுங்கரிசிக்குள்ள கலர் வருங்க பாருங்க. பச்சரிசினா நல்ல பியூர் ஒயிட்ல இருக்கும். புழுங்கரிசிக்குள்ள கலர் இந்த கலர் தான். அதாவது அரிசிக்கு கலர் இப்படித்தான் இருக்கும். அப்ப நம்ம செய்யக்கூடிய ரெசிபி கலரும் அந்த கலர் வரும். வெந்தாச்சு. நீ வெந்த உடனே நம்ம என்ன செய்யணும், டக்குன்னு இதெல்லாம் பண்ணவே கூடாது. 2 நிமிஷமாவது அதை ஆற விடாது. விட்டுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், வெந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். இந்த இது எடுக்கலாம். இல்லைன்னா அது பாதி துணியில ஒட்டும், பசை போல இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு எடுத்தா மட்டுமே அது வெந்திருக்கா கரெக்டா நம்ம சாப்பிடக்கூடிய இதுல இருக்கான்னு பார்க்க முடியும்.
சூப்பராக இருந்துச்சு. துணியை பாருங்க, துணியில் ஒன்றும் கூட ஒட்டலை. அதுதான் நான் என்ன சொன்னேன்னா ஈர துணியில போடணும்னு சொன்னேன், அப்படிதானே? இப்ப எடுத்த பிறந்த துணியை பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் தான் சிம்பிளா, ஆனா அவ்வளவு சாஃப்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது கூட நம்ம சீனி, உங்களுக்கு நாட்டு சர்க்கரைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துடுங்க. ஆனா இது கூட சிக்கன் குழம்பு நான்வெஜ் சூப்பரா இருக்கும். மட்டன் குழம்பு நல்லா இருக்கும். நான்வெஜ் வந்து இதுக்கு அவ்வளவு ஒரு ஆப்ட். நம்ம மசால் கறி உருளைக்கிழங்கு போட்டு மசால் கறி வைக்கட்டு, கேரட் உருளைக்கிழங்கு ஸ்டூ, என்ன நம்ம கேரட் பீன்ஸ் குருமா, முட்டை குழம்பு, என்ன எல்லாத்துக்கும் ஆப்டாவிட ஒரே இடியாப்பம் வந்து அந்த புழுங்கரிசி இடியாப்பம், அதற்கு இடியாப்பம் ஆகும். ஆனா நான்வெஜ் மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம்னா 2 சாப்பிடுவாங்க, 4 சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து இதுல நான் வந்து என்ன சொல்றேன்னா சீனி ஆட் பண்ணி தேங்காய் ஆட் பண்ணி காமிச்சேன்னா, நான் வீடியோ வந்து ஓவர் லென்த்ல போனா யாரும் பார்க்கறதில்லை. அதனால இன்னைக்கு ஒண்ணு இடியாப்பா ப்ரிப்ரேஷன், வதக்குன புழுங்கரிசி இடியாப்பம் ப்ரிப்ரேஷன் மட்டும்தான். இந்த சூடோடி சீனி இந்த தேங்காயும் போட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஸ்கூலுக்கு வரைக்கும் பிள்ளைகளுக்கு கொண்டு போகலாம். சரியா? நம்ம அடுத்த இதை பார்த்துருவோமா? அவிஞ்சிரும் 3. ஏன்னா டபுள் பாயில் மெத்தட் ஆகுது. முதல்ல ஏற்கனவே மாவை வேக வைக்கும், அதுக்கப்புறம் திரும்பி இடியாப்பம் போல சிக்கல் போல உருவாக்கி நம்ம திரும்பி வேக வைக்குமா, இப்போ டபுள் பாயில் ஆயிரும். அதனால ஓவர் குக் பண்ணக்கூடாது. இந்த சாஃப்ட்னஸ் இல்லாம வேணும். உணருமான்னு கேட்டா உணரவே செய்யாது. உணர்னா ட்ரை ஆகுமான்னு கேட்டா பச்சரிசி எல்லாம் இடியாப்பம் இந்த ஒரு காலையில வச்சுட்டு சாயங்காலம் பார்க்கும்போது சில சமயம் மேல வந்து இந்த வரடு பிடிச்ச மாதிரி இருக்கும், கம்பு கணக்க இருக்கும். ஆனா இந்த இடியாப்பத்துல அது வராது, புழுங்கரிசி இடியாப்பத்துல. சரியா? நம்ம ஒரு பாஷையெல்லாம் கேட்டுதான் படிக்கணும். மனம் வரும், ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம்ல கண்டிப்பா. சரியா? இந்த துணி போட்டு வேகும், இந்த துணியை காஞ்சிட்டு வரும். ஆஃப் பண்ணிட்டு பிளேட்ல பார்த்துக்கோமா, இது எடுக்கணும். 2 நிமிஷம் அதில் வைப்போம். லைட்டா ஆவி போனோன்னா போட்டுட்டு நம்ம என்ன எடுக்கலாம். இதை எடுக்கும் போதே அது வந்துடும். இதுதான் இடியாப்பம் போட்டு எந்த அறிகுறியும் இல்லை. இட்லியுமே இந்த மாதிரி தான் துணியில ஒட்டாம எடுக்கணும். அதெல்லாம் நம்ம இந்த வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, இது வந்து டைம் ஆகக்கூடிய ரெசிபி தான். எடுத்தவொன்னு நம்ம செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு என்னன்னா, தோசைக்கு அரைக்கக்கூடிய அன்னைக்கு நான் சொல்லி இதை அரிசி அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணலாம். நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு மறுநாள் ஒரு குடிமணம் ஒரு 2 or 3 days நம்ம அதை வச்சுக்கிடலாமே தவிர 1 வாரம் 2 வாரம்லாம் வைக்க முடியாது. பூசணை போட்டு பிடிச்சிடும், பச்சை கலர்ல பூஞ்ச மாதிரி வந்துடும். பச்சை வெறும் அரிசி மாவுல இன்னைக்கு அரைச்சிட்டு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டி மற்ற நாள் அப்படிங்கிற மாதிரி 2 நாள் யூஸ் பண்ணுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஆனால் வரட்டினதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. கொஞ்சம் கூட அது என்ன செய்யணும், இந்த திக் கண்டென்ஸ்ல வந்துட்டு வைக்கலாம். இடியாப்பம் புளியவும் முடியாது, வரவும் செய்யாது. கண்டிப்பா இதெல்லாம் செய்து பாருங்க. இது இந்த மாதிரி இதே மாதிரி ஆரோக்கியமான சமையல் வேணா நம்ம கண்டிப்பா வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ செஞ்சோம். பாய்.